இன்றைக்கான மினி ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் வாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸை வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி அதை ஊற வச்சு அதை நம்ம பிளான்டிங் பண்ணும்போது அது வளரும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அதில் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற செடி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கமலா ஆரஞ்சோட விதைகள் தான். அதை ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன். மறுநாள் அதை நம்ம நடவு செய்ய போகிறோம். அதுக்கு 1 பங்கு கொக்கோ பீட்டு, 1/2 பங்கு மண்புழு உரம் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 6 இன்ச்சு தொட்டியில் சேகரிச்சுட்டு இப்போ அந்த விதைகள் எல்லாம் 1 பை 1 சேர்த்துட்டேன். இப்போ அதுக்கு மேலே கொக்கோ பீட் தூவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு 25 நாள் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன 2 இலை மட்டும் முளைச்சி வந்திருக்கு, ஒரே ஒரு விதை. அடுத்தது 30வது நாளில் 2 விதை முளைச்சி வந்திருக்கு. 40 நாளில் ஒரு 4-5 விதை முளைச்சி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 50வது நாளில் கொஞ்சம் பெருசாக அந்த ஃபஸ்ட்டு முளைச்சி வந்தது பாருங்கள், அது நல்லா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. கூட மற்ற விதைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 60 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாதி விதைகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம போட்டது ஒரு 15லேருந்து 20 விதை போட்டோம். ஆனால் ஒரு 10 விதை அழகாக முளைச்சி வந்துருச்சு. இப்போ 65வது நாளில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா விதையுமே ஓரளவுக்கு முளைச்சி நல்ல ஒரு 3 இலை 4 இலை விட்டுருக்கு. ஸ்டெம்மே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வர வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். நம்ம போட்ட விதை அது நல்லா வளர்ந்து ஓரளவுக்கு பெருசாகி நிற்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 100 நாள் ஆன பிறகு இதை எடுத்து ரீபாட்டிங் பண்ணிக்கலாம்.